ஸோ பிக் பாஸ் இந்த வாரத்தோட நாமினேஷனில் கிட்டத்தட்ட 9 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்படி நம்ம கிடச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்படியே லைக் பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கு போட்டால் தாங்க வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 9 பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த 9 பேர் வந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓப்பனா க்ளோஸ்டான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டை கணக்கெடுக்கும் போது எனக்கு க்ளோஸ்டு நாமினேஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கல. ஒரு பக்கம் பிரியாணி கேங்கையும் போட்டு பொழந்திருக்கார், கோவா கேங்கை ஹெவியாக ரோஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ கூட இருக்கவங்களே சேர்ந்து நாமினேட் பண்ணோன்னா நாமினேட் பண்ண மாட்டாங்க டேரெக்டாக. சரி, ரூமில் வச்சு விடுவோம், அவங்கவுங்க மாற்றி மாற்றி அவங்க வன்மத்தையோ இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டி தொலைவாங்கன்ற மாதிரி வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த கேட்டகரியில் நாமினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சதுன்னா மொதல் நேம் வந்து இவங்க நேம் எழுதாமல் அந்த நாமினேஷன் இருக்காது. ஜாக்லின் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 வாரமாக தொடர்ந்து நாமினேஷனில் முதல் வாரத்திலிருந்து இந்த 10 வாரமாக நாமினேஷனில் வந்த ஒரே நபர் யாருன்னா ஜாக்லின் தான் நினைக்கிறேன். பிக் பாஸோட தமிழ் வரலாற்றிலேயே ஜாக்லின் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். என்ன சாதனைனா 10 வாரம் கண்டினியூஸ் நாமினேஷன் வந்திருக்காங்க, ஒரு வாரம் விடாமல். அதில் என்னன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. பட் இது என்னன்னா சீசன் ஆரம்பிச்சு டில் எல்லா வாரமும் கண்டினியூஸாக நாமினேட் பண்ண ஒரே நபர்ன்றது ஜாக்லின். எதுக்கு நாமினேட் ஆகிருப்பாங்கன்னு தெரியும். கோவா கேங் மற்றவங்கள பேச விட மாட்டேங்கிறாங்க, கேமை கொடுத்தா ஆட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த கும்பலுமே வீட்டில் ஒஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல, அப்படியே கும்மாங்குத்தா குத்தி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்து ஜாக்லின் வெல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும் அப்படின்றது. ரெண்டாவது, ஸோ ஜாக்லின்னா அடுத்து யார்? சௌந்தர்யா தானே. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மார்க்கிங்கு இந்த மாதிரிலாம் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணிட்டார்லாம். இதில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுதான் சான்ஸ், போட்டு முடிச்சு விடுவோன்ற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேருமே ஒன்றா போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியும், ஜாக்லின் 10 வாரமா நாமினேஷன் இருக்கா, சௌந்தர்யாவும் நாமினேஷன் இருக்கானா, 2 பேரும் நாமினேஷன்ல வந்தாதான் யாராவது ஒருத்தராவது வெளியே போவாங்கன்ற மாதிரி திங்க் பண்ணி தனித்தனியா பிரிச்சு போட்டோம்னா அவங்களுக்கு ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்ன்றது தெளிவா யோசிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் பார்க்குறேன். ஓகே, அடுத்து அந்த கோவா கேங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ரயான். ஸோ ரயானுமே நாமினேஷனில் வந்திருக்காரு. ஸோ அந்த கோவா கேங்லேருந்து என்ன பண்ணுறது, ரயானும் பப்பட்டா இருக்காரு, ராணுவ இந்த மாதிரி பல பேர் கூட பிரச்சனை இருக்கிறதால ரயானையுமே போட்டு உள்ளே வச்சு உட்கார வச்சுருக்காங்க. ரயான் 3. ஸோ அதில் ஜெஃப்ரி மட்டும் எஸ்கேப் ஆயிட்டார். கோவா கேங்லேருந்து ஜெஃப்ரி எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் ரஞ்சித் கேப்டன் ஆகிட்டார்ன்றதால ரஞ்சித் வரல. ஓகே, அடுத்து கோவா கேங்லேருந்து 3 பேரா. அடுத்து திருட்டு பிரியாணி கும்பல்ல இருந்து ஒரு பல பேர் வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிரிஞ்சு கப்புள் அப்படின்ற கேட்டகரியில் அழைக்கப்படும் விஜே விஷால். அவர் என்ன பண்ணுறாரு, எதுக்கு இருக்காருன்னு தெரியல. ஒன்று சமைக்க போகிறது, இல்லை தர்ஷிகா கூட மூலையில் உட்காந்து பேச போகிறது. இது 2 தான் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா மக்களே? எனக்கு புரியல. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பார்க்கறதுக்கு இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அந்த கேட்டகரியில் விஜய் விஷால் வந்திருக்காரு. அதே கேட்டகரியில் தர்ஷிகாவோட இண்டிவிஜுவாலிட்டி போயிருச்சு, அவங்களுடைய கேம் பிளே இல்லை அப்படின்ற கேட்டகரியில் தர்ஷிகாவும் நாமினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ வீக்கெண்டில் வேறு ரோஸ்ட் நடந்திருக்கு, ரவா லட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் தர்ஷிகா பேசினதெல்லாம் மைண்டில் வச்சு குறிப்பாக ஜாக்லின் சௌந்தர்யாவே போட்டிருப்பாங்க. அவங்களோட பிஹேவியர் இதெல்லாம் பார்த்து அவங்களே குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேட்டகரியில் தர்ஷிகா வந்தாச்சு. அடுத்து அதே திருட்டு கும்பலை சேர்ந்த சத்யா அவர்கள். அதான் டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுல்ல, இன்னும் டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமே இருக்குது. பிக் பாஸ் சீசன் 8ல் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமே ஒரு இன்ஜின் இருக்குன்னா அது சத்யா இன்ஜின் தான். எப்போ ஸ்டார்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகும்னு தெரில. ஸோ அவர் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி சாச்சனாக்கெலாம் ஒரு வாய்ப்பே கொடுத்துருக்கலாம். அந்த சத்யாவெல்லாம் வெளியே அமைச்சிருக்கலாம். சத்யா, ரஞ்சித் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே அமைச்சிருக்கான். அவங்களால ஏதோ ஒரு ரீதியில் ஒரு கான்ட்ரிபியூஷனோ கேமுக்காக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இவர் என்னத்தை பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த கேட்டகரியில் சத்யா. அடுத்து அன்னபூர்ணி, போன வாரம் எஸ்கேப் ஆயிட்டீங்க, இந்த வாரம் வரணும்ல. ஏன்னா அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன வாரம் கொடுத்துருக்கீங்களே. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் உங்களோட வன்மம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இந்த வாரம் போட்டு அன்ஷிதாவை போட்டு பொழந்திருப்பாங்க. குறிப்பாக முத்துக்குமார் நாமினேட் பண்ணியிருப்பாரு, மஞ்சுரிலாம் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ வன்மத்தையும் ஒட்ட டைமில் எடுக்கிறா. ஸோ அவள் கரை வச்சானா அந்த கரையை தீர்க்காமல் விட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் முத்துக்குமார்லாம் பேசியிருப்பாரு. ஸோ அந்த கேட்டகரியில் அன்ஷிதாவும் நாமினேஷன் வந்தாச்சு. அடுத்து டமுகிட்டப்பா டப்பாப்பா டமுகிட்டப்பா டப்பாப்பா அருண். போன வாரம் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணாமல் அவரும் பல விஷயங்கள் முத்துக்கு எதிராக மஞ்சுரிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருல. கண்டிப்பாக அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்கல்ல. அந்த ஹர்ட்டோட வெளிப்பாடு நாமினேஷன்லாம் தெளிவுபடுத்தணும். ஸோ நாமினேஷனில் தெளிவுபடுத்திட்டு அருணுமே நாமினேஷனில் வந்துட்டார் அப்படின்றது தான்.
ஸோ ஒரு பக்கம் பாருங்கள், பிரியாணி கும்பல்லேருந்து 5 பேர், கோவா கேங்லேருந்து 3 பேர். ஸோ கோவா கேங் பிரியாணி கேங் அடிச்சிருக்கு, பிரியாணி கேங் வந்து கோவா கேங் அடிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் முத்து, மஞ்சிரி, ரஞ்சித் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு பக்கம் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஃபைனலி யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் கேங்லேருந்து வந்தது பவித்ரா அவர்கள். நான் பவித்ரா எதிரே பார்க்கலங்க. பவித்ரா எப்படி நாமினேஷன் வந்தாங்க எனக்கே ஷாக்கிங்காக இருந்து. போன வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லடா, ஆனால் பவித்ராவோட பெருமையை போட்டிருக்கீங்க எல்லான்ற மாதிரி நானே ஷாக் ஆகிட்டேன். பட் நான் கெஸ் பண்ணது ஒரு 10 பேரை கெஸ் பண்ணேன். எது மிஸ் ஆச்சுன்னா முத்துக்குமார் மற்றும் ராணவ் சொல்லியிருந்தேன், அது 2 மிஸ் ஆயிருச்சு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பவித்ரா உள்ள ஆட் ஆகிட்டாங்க அப்படின்றதான். 9 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க மக்களே. ஜாக்லின், சௌந்தர்யா, ராயன், விஷால், தர்ஷிகா, சத்யா, அருண், அன்னபூர்ணி, அன்ஷிதா மற்றும் பவித்ரா, இந்த 9 பேர். இதில் டான்சர் ஜோனில் இருக்கிற நபர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சத்யா, ராயன் மற்றும் தர்ஷிகா. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் தான் எனக்கு டான்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வாரம் டபுள் எலிமினேஷனாக இருந்தால் கண்டிப்பாக திருட்டு கும்பல்லேருந்து 1 போவோம், கோவாலேருந்து 1 போவோம், இல்லை திருட்டு கும்பல்லேருந்து 2 போவோம். அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.